நம்ம கௌதம் வந்துட்டு கார்த்திக் கிட்ட போய் கார்த்திக் அந்த பிரியாவை வந்து போனா நீ மறந்துருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே வந்து போனா பயங்கரமா ஒரு வழியில இருந்து இப்பதான் திருந்தி வந்து கடைசியில வந்து போனா அந்த பிரியா அப்படின்றவங்கள வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க. ஆனா கடைசியில வந்து போனா நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்படி சொல்றது மட்டும் இல்லாம அடுத்து ஒரு சில அதாவது நம்ம கௌதம் வந்து போனா இந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியில ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது நம்ம கார்த்திக் இந்த இடத்துல வந்து போனா பயங்கரமா கோவப்பட்டு நம்ம கௌதம் கூடயே வந்து போனா சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. அதை எப்படி நீங்க சொல்லலாம்? பிரியாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதில அதாவது இது எல்லாத்தையுமே கேட்கும்போது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? அந்த கல்யாணம் அதாவது அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே உண்டு பண்ணிடுறாங்க. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம், இலக்கியா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லும்போது, இலக்கியாவே முதல்ல பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. கடைசில நம்ம கார்த்திக் கிட்ட போய் விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, "நீ மறந்துரு கார்த்திக்" அப்படின்ற மாரி. கடைசில கார்த்திக் வந்துட்டு, "எதுக்காக என்ன இப்படி சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களலாம் லவ் பண்ணலையே" அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவ பத்தின ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்க குடும்பம் எப்படி, என்ன, ஏது அப்படின்றது எல்லாமே. ஆனா பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ரொம்பவே நல்லவங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த மட்டும் விட்டு அவங்க பேக்கிரவுண்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா சரியில்ல, அவங்க அம்மா சரியில்ல, அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம கார்த்திக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, "அண்ணா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவ லவ் பண்றேன். அது உண்மதான்." அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, "நான் பிரியாவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவங்க வீட்ல அவங்க அப்பா எப்படி இருந்தாலும் சரி, அவங்க அம்மா எப்படி இருந்தாலும் சரி, பிரியாவோட கேரக்டர பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் அதாவது கார்த்திக் இவ்வளோ கோவப்பட்டதுக்கான ஒரு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அஞ்சலி பேச்ச இழுக்கிறது மட்டும் இல்லாம, அஞ்சலிய வந்து மறுபடியும் அவளோட மனச மாத்தி, அவள் நல்லவரா மாறுனதுக்கு அப்புறமா, அவளையே நீ வந்து இப்ப ஒண்ணு சேர்த்துக்கோ. அதாவது நீ வந்து இப்ப அவள கூட்டிட்டு வந்துரு. அதுதான் வந்து இப்ப முறையா இருக்கும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்கும்போது வந்து இப்போ நம்ம இவங்களுக்கு அதாவது கார்த்திக் வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க பேசுறதுக்கு கொஞ்சம் கூட வந்து அருகதையே இல்லண்ணே. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அஞ்சலி வந்து எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. மறுபடியும் வந்து அவள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களே! அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம கார்த்திக்கோட மனசுல பிரியா இப்போ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது உண்ம. அதே சமயம் வந்து இப்போ நம்ம அஞ்சலிய பத்தி பேசினாவே எரிஞ்சு விழுறாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலிய பத்தி என்ன சொன்னாலுமே சரி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து பிரியாவ கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம கார்த்திக் வந்து இப்போ ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள நெறைய கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கார்த்திக்கோட ஃபோன் பிரியா கிட்டயும், பிரியாவோட ஃபோன் வந்து கார்த்திக் கிட்டயும் இருக்கிறதுனால 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம இலக்கியாவுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அஞ்சலிய வந்து நம்ம கார்த்திக்கோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போராடுறதுக்கு இப்போ வந்து நின்னுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.